உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். கூட்டணி ஆட்சி இல்ல, எங்களுடைய கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்லுங்க. கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொல்றேன். நீங்க தவறா புரிஞ்சுட்டு வெளிப்பட்ட நான் என்ன, நானே தெளிவா சொல்லிட்டுல, நல்லா புரிஞ்சுங்க. இந்த கட்சிக்கு யார் கூட்டணி தலைமை தாங்குது சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. அப்புறம் நான் எடுக்கிற முடிவு தானே. அப்புறம் யார் முதலமைச்சர் ஆகுறாங்க, யார் ஆட்சி அமைக்குது சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாங்க நீங்க எங்களை கேள்வி கேட்டீங்களே, நாங்க தெளிவுபடுத்திட்டோம். நாங்க இருவரும் அமர்ந்து தெளிவுபடுத்தியாச்சு. அதுல இந்த கூட்டணிக்கு அதிமுக தலைமை தாங்க, அதிமுக ஆட்சி அமைக்கும். அதுல இபிஎஸ் இன்னும் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த கூட்டணியில் ஏதாவது விரிசல் ஏற்படுத்தணும், ஒன்னும் முடியாது. தெளிவான கூட்டணி, அதிமுக கூட்டணி பிரம்மாண்டமான வெற்றி பெற தனிப்பெரும் ஆட்சியை அமைக்கும். பந்தியிலே வர வைக்கல, எல்லா இடத்துலயும் ஊடகங்கள் பத்திரிகை வரையில எந்த அளவுக்கு எழுச்சி பாக்குறீங்க, எந்த அளவுக்கு வாரவாரத்தை பாக்குறீங்க, மக்களுடைய முகத்துல பிரகாசமா இருக்குதுல, அதுதான் வெற்றிக்கு அறிகுறி. ஆமா, ஒரு அணியில சரியான அணிதான் சொல்லுங்க பார்க்கலாம். அவருடைய கூட்டணி அங்கமைக்கின்ற கட்சிகள்லாம் மக்களை பத்தி சிந்திக்குதா? இன்றைக்கு அந்த கூட்டணி வைக்கின்ற கட்சிகளுடைய மக்களுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டு இருக்குது. இவர் பண்ற தப்பெல்லாம் அவர் உடனடியா இருப்பதை மக்கள் பாக்குறாங்க. அது எதிர்காலத்துல தான் அவர்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சார், அதிமுக ஆட்சியா எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஓ பன்னீர்செல்வம் வரதுக்கு தயாரா இருக்காரு சார். அதெல்லாம் கடந்து போச்சு, காலம் கடந்து போய்விட்டோம் சார். பாமக ரெண்டு அணியா இருக்கா சார், ஒண்ணு அப்பா ஒரு புள்ளியா சார். அதெல்லாம் உட்கட்சி பிரச்சனை சார். உட்கட்சி பிரச்சனை நாங்க எப்படி சார் தலையிட முடியும்? இந்த கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனை, அது அவருடைய பிரச்சனையை நாங்க தலையிட முடியும். கூட்டணிக்கு வந்தாலும் வரலாறு வரல, கூட்டணியில் இல்ல. கூட்டணியில் இல்லாதது அது கேட்கிற கேள்வி. கூட்டணியே வரலையே, நல்லா தெரிஞ்சுக்க. கூட்டணிக்கு வந்தாலும் வரலாம் என்றுதான் இருக்கு. அதை பார்த்து கேட்டுக்க, வந்தா அந்த கேள்விக்கு. நான் எங்க விளம்பரம் பண்ணேன்? ஏற்கனவே அம்மா அவர்கள் அம்மா திட்டம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அதிமுக ஆட்சி இருக்கும்போது, அம்மா இருக்கும்போது, அப்ப இந்த வருவாய்த்துறை அதிகாரிகள் ஒவ்வொரு கிராமமா போய் அந்த கிராமத்து மக்களை சந்திச்சு அவருடைய பிரச்சனை என்று கேட்டு அதை தீர்த்து வச்சாங்க. அது ஸ்டிக்கர் ஒட்டிதான் இன்றைய முதலமைச்சர் ஒரு 40 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு விளம்பரத்தால் அடிச்சு உங்களுடன் ஸ்டாலின் என்று விளம்பரப்படுத்தினார். ஏன் 4 வருஷமா செய்யல? மக்கள் இவ்வளவு பிரச்சனை இருக்குது இல்ல, அவர் கொடுத்த 46 இடத்துலயும் பிரச்சனை இருக்குல்ல, அது ஏன் செய்யல? அது மட்டும் இல்ல, நான் எல்லா கூட்டத்திலும் நான் சொல்லிக்கிறேன். இதே வேதான் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது திராவிட முன்னேற்ற கழகம் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், இன்றைய முதலமைச்சர், அதோட அவருடைய மகன் உதயநிதி எல்லாம் மாநிலம் பூரா போய் அவங்க வந்து ஒரு பெட்ஷீட்டை போட்டு அங்க அமர்ந்து மக்கள்கிட்ட மனு வாங்கினாங்க. பிரச்சனை எல்லாம் என்னன்னு கேட்டு மனு வாங்கினாங்க. அந்த மனு என்னாச்சு? அப்பவே மக்களுடைய பிரச்சனை கொடுத்துட்டாங்கல்ல. 4 வருஷம் மக்களுடைய பிரச்சனை தீர்க்கல. அவ்வளவு பிரச்சனை இருப்பதாக இந்த முதலமைச்சர் ஒத்துக்கிறாரு. இப்ப இன்னும் இருக்கிற எஞ்சி எவ்வளவு 8 மாசம் இருக்குது. 8 மாசத்துல எந்த பிரச்சனை தீர்க்க முடியும்? விவசாயிகள் சொன்னாங்கல்ல, எவ்வளவு பிரச்சனை எடுத்து சொன்னாங்க. இதுதான் உண்மை. இதெல்லாம் ஒரு ஷோ, ஒரு நாடகம். அடுத்து வருகின்ற 2026 ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலில் மக்களை ஏமாற்றுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு விளம்பர மாடல் அரசு நேற்றைய தினம் அந்த விளம்பரத்தை முதலமைச்சர் தொடங்கியிருக்கார். உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.